வண்ணம் கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பால் ஆட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கழக தலைவர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க வெற்றி வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாடு முழுக்க நாம் பயணம் செய்து முக்கியமான பல்வேறு வேட்பாளர்களை சந்திச்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தொகுதி என்பது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில இருக்கிறோம். குறிஞ்சிப்பாடின்னு சொன்ன உடனேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் இங்கு வேட்பாளர் அப்படின்னு. முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அமைச்சர் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறாங்க. மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். நேரடியா வந்து சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் மக்களை நீங்க சந்திக்கிறீங்க தேர்தலுக்கு. இந்த முறை என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க சார்? எப்படி இருக்கும் ஃபீல்டு? இந்த முறை வந்து நான் இப்போ 7வது முறையாக இந்த தேர்தலில் நிற்கிறேங்க. இந்த முறை வந்து அதிசயத்தக்கமாக ஆரவாரமாக மக்கள் அது குறிப்பாக பெண்கள் வந்து ஆரவாரமாக வாக்களிப்பதாக உறுதியளிக்கிறதாக மகிழ்ச்சியாக வரவேற்கிறார்கள். ஏன்னா இப்போ அரசாங்கத்துடைய திட்டம் இங்கே கடந்த கால ஆட்சியில் அந்த வெறுப்பு இருந்த காலத்தால் கடந்த முறை வாக்கு கேட்க போகும்போதெல்லாம் மகளிருக்கு யார் வராங்கன்னு தெரியாமையே, சரிங்க, ஆளுங்கட்சியாலாம் எதிர்கட்சிக்கு வராமல் தெரியாமல் ஆமாம் வந்து ஓட்டு கேட்க வந்தப்போ அப்படி துப்புவோம். ஆனால் இப்போ அதே மகளிர் அதே லேடிஸ் வந்து இப்போ ஊரை வாரம் கூட்டி ஆரவாரத்துடன் இது கை கொடுத்து சாலை கொடுத்து அங்கே வரவேற்கிற காட்சி மக்களுக்கு இந்த திட்டம் முதலமைச்சர் உழைப்பு மக்களுக்கு சென்றிருக்கிறது. அவர் ஒவ்வொரு திட்டமும் கிராமத்துப்புற மக்கள் அடித்தட்டு மக்கள் வளர்ச்சியை முன்னிட்டு அவர் பணியாற்றுகிறார்கள். ஒரு மாணவர்களுக்கான ஒரு திட்டம், முதியோருக்காக ஒரு திட்டம், மாற்றுத்திறனாளிக்கு ஒரு திட்டம், மகளிருக்கு ஒரு திட்டம், விவசாயிகளுக்கு ஒரு திட்டம். ஆக எல்லா தரப்பு மக்களையும் இந்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 90% வாக்காளர்கள் அரசின் திட்டங்கள் பயனடைகிறார்கள். நிரந்தர பயன். அதனால தான் அவர்கள் முதலமைச்சர் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை அந்த கேண்டிடேட்டாக இருக்கின்ற எங்களுக்கு அது வாக்காக மாறுகிறது. நிச்சயமா சார். இப்ப நீங்க சொன்னீங்க முதலமைச்சரோட திட்டங்களால வரவேற்பு நிறைய எழுச்சி இருக்கு அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி கூட நிறைய சொல்றாரு சார், நீங்க 8000 கூப்பன் கொடுப்பீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஃப்ரிட்ஜ் தருவேன்னு சொல்றாரு. அப்ப அது மக்கள் மத்தியில் எடுபடாதா? அது வந்து அவர் போன முறை தேர்தலில் வரும்போது கொடுக்க மாட்டார். நான் அப்ப என்ன சொல்றேன், நான் முதலமைச்சராக இருக்கேன், எனக்கு தெரியும் இலவச பயணம் கொடுக்க முடியாது, போக்குவரத்து கழகமே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, முடியாதுன்னார். இப்ப மகளிர் வந்து இலவசமாக பயணம் செய்தார்கள். இப்போ வந்து இப்ப மகளிர் உரிமை தொகை கொடுப்போன்னு சொன்னோம், 1000 ரூபாய் பொய் சொல்றார், ஸ்டாலின் பொய் சொல்றார், கொடுக்க முடியாது, நிதி ஆதாரம் இல்லை என்று சொன்னார்கள். ஆக கொடுக்க மாட்டான் சொன்ன எடப்பாடி வாய் இப்ப மக்கள் மத்தியில் மைண்ட்ல பைசி இருக்கு. ஆனா இப்ப அதையெல்லாம் முதலமைச்சர் கொடுப்பேன் அதோடைய பயன் வந்து மக்கள் பயன்பெறுக 34 மாசம் பணம் அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கொடுத்த பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக கைமேல் பலனாக கிடைக்கிறது. அதான் முக ஸ்டாலின் சொன்னது செய்வா என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால எடப்பாடி சொல்றது வெட்டு. ஆமா, வெட்டு கேஸ். ஓகே. எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட் 5000 வந்தது. 5000 வந்துச்சா உனக்கு? ரேஷன்ல 3000 கொடுத்தாங்க. வந்து சார் ரேஷன் எடுக்க எல்லாம் சூரியனை ஓட்டு போறீங்களா சார்? இப்போ வந்து இப்போ இந்த ஆட்சியில் வந்து இது அதிமுக ஆட்சியில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிதா? மனசாட்சி சொல்லுங்கள். அதிமுக ஆட்சியில் தனிநபருக்கு உங்களுக்கு கிடைச்சிதா? திமுக ஆட்சியை முக ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த ஊரில் பெரும்பான்மையாக எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்கு? தனிநபருக்கு கிடைக்குதா இல்லையா? இப்போ 1000 ரூபா பணம் வருதில்ல, அரசாங்க ஊழியருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனால் அவங்க பணம் வராது. ஆனால் உங்களுக்கு வாழ்நாள் வரையில் அந்த 1000 ரூபா பணம் வருது. அந்த தகுதியை உருவாக்கியிருக்கா இல்லையா? இப்போ போன ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் அந்த எடப்பாடி ஆட்சியில் வரல. இந்த ஒரு கிராமத்தில் அடிப்படை வசதிகள் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ தாய்மான திட்டம் வயசானவங்களுக்கு, இப்போ உங்கள் ஊரில் வயசானவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்குறாங்களா? இது கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சியில் இல்லை. இப்போ வந்து திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் இது வருது. அதே வீடு தேடி மருந்து கொடுக்குறாங்களா?
விடுதலை மருந்து தராங்களே, வருது. இது அதிமுக ஆட்சியில் கொடுக்கல. ஆக இந்த ஊரில் பட்சம் இந்த கிராமத்தில் இந்த தெருவில் இருக்கிற ஒரு 80% பேருக்கு அரசாங்க திட்டம் வருதா இல்லை? இதுதான் சாதனை. இது அதிமுக ஆட்சியில் கொடுக்கல. கட்டிடம் கட்டுவாங்க, ஸ்கூல் கட்டுவாங்க தவிர இப்போ நம்ம ஊர்லேருந்து எல்லா ஊரும் எல்லாம் வேலைக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க. இப்போ இது அதிமுக ஆட்சியில் கூட பெரிய பண்ணிங்களா, காசு கொடுத்து பண்ணிங்களா? இப்போ இந்த ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டதுனால இப்போ ஃப்ரீயாக போகிறீங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு வசதி எந்த ஆட்சியிலும் கொடுக்கல. ஜெயலலிதா ஆட்சியிலையும் கொடுக்கல, இப்போ எடப்பாடி ஆட்சியிலையும் கொடுக்கல, இப்போ மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. பிறகு இப்போ 90% பேருக்கு 80% பேருக்கு பணம் வருது, ஏதோ திட்டம் வருது. அரசாங்கத்துடைய திட்டம் தனி நபருக்கு வருதுன்னா இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தான் வருது. ஆக எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஆக மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எல்லாம் சொல்லி ஓட்டு போடியா? சரி, நீ கொத்தவாசியில் போய் ஒழுங்காக சொல்லி ஓட்டு போய். உதிச்சது உதய சூரியன் பார், ஆட்டம் போட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு, அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு, அகர முதல தொட்டு நிச்சயமா நீங்க உங்களோடய டிராவல் பண்றோம். மீனவ கிராமங்கள்லாம் நீங்க போயிட்டு வர்றீங்க. மீனவர்கள் மக்கள் மத்தியில இந்த அரசை பத்தி தான் சார் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ அரசு இந்த முழுமையாக இப்போ காத்திருப்பாத நாட்கள், அந்த மீன்பிடி தொழிலாளர் கடைக்காலம் பேர்ல அந்த உதவித்தொகை குறைவாக கொடுத்தார்கள். அதிமுக 4000 கொடுத்தாங்க. இப்போ முதலமைச்சர் வந்த பிறகு 8000 கொடுத்தார். இப்போ மீண்டும் அறிவித்திருக்காங்க, நான் 12000 கொடுப்பேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சர் ஆனவுடன் அந்த தடை காலத்தில் மீனவர்களுக்கு 8000 12,000 உழைக்கும் இருந்தார்கள். அதே போல் மாற்றுத்திறனாளிக்கு அதே போன்ற. ஆக யார் மக்களாக இங்கே முடியாதவர்கள், இந்த வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு ஆதாரம் கொடுக்கின்ற காலத்தால், வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கின்ற காலத்தால் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு உறுதியான நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு பெரிய பணம் இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கின்ற விவசாய குடும்பம், உழைப்பாளி குடும்பம், ஏதோ அந்த குடும்பங்கள்லாம் இப்போது 1000 ரூபா பெண்கள் பெறுவது என்பது வெறு சாதாரணம் கிடையாது. நிச்சயமா சாதாரண ஒரு மாதத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இந்த 1000 ரூபா பணம் மற்றவர்களுக்கு தூசாக இருக்கலாம். ஆனால் ஏழை மக்கள் வாழ்வு ஆதாரமாக இருக்குது, வாழ்வார் நம்பிக்கையும் இருக்கிறது. இலவச பயணம், எது உரிமையாக பஸ்ஸில் ஏறி உரிமையாக போகும்போது அவளுக்கு உரிமையை அங்கீகாரம் பண்ணிக்கிறார். அவளுக்கு உரிமையை நிலைநாட்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். நிச்சயமாக அவர் பெண்கள்லாம் கடமை என்று அவர்கள் மீது சுமத்தப்பட்டு இந்த தினம் கடமை மாதிரி இப்போ அவளுக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார். அதான் உரிமை திட்டம். நிச்சயமா சார். அதாவது நீங்க தொகுதி பங்கீட்டு குழுவிலையும் பேச்சுவார்த்தை குழுவையும் நீங்க இடம் பிடிச்சிருந்தீங்க. இவ்வளவு கூட்டணியை எப்படி ஒருங்கிணைக்க முடிஞ்சது சார்? அதாவது ஒருத்தர் மட்டும் வெளில போனாரு, அவர் உங்க பகுதியை சார்ந்தவர், அதனால இங்க பாதிப்பு இருக்குமான்னு சில பேர் கேள்வி வைக்கிறாங்க சார். அது அவரு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கலாம், அதிக எதிர்பார்த்து இருக்கலாம். ஆக இங்கே கூட்டணியை பங்கிட்டு எல்லாரும் இணக்கமாக கொண்டு போகணும். இந்த கூட்டணி கட்சி என்பது ஆளுங்கட்சியில் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். சரிங்க. எதிர்கட்சியில் கூட்டணி இணைப்பார்கள். ஆனால் ஆளுங்கட்சியிலே அந்த இணைப்பு அந்த இணக்கமாக இருந்து 5 ஆண்டு காலத்தில் இணக்கமாக அவர் இந்த கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டு. அதாவது சில கட்சிகள் நம்முடைய கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்லாம் இணக்கமாக இருந்து ஆக நம்ம வெற்றி நமக்கு சீட்டு குறைந்தாலும் பரவாயில்ல, ஒரு அட்ஜஸ்ட்மெண்டாக இந்த உணர்வுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அவர் வருத்தப்பட்ட இளைஞர், அவர் வருத்தப்பட்டார். கண்டிப்பா இன்னும் ஒரே ஒரு கேள்வி முடிச்சுக்கிறேன் சார். நீங்க மாவட்ட செயலாளரும் கூட, அது மட்டுமல்லாமல் மண்டல பொறுப்பாளரும். இப்போ உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை தொகுதிகள் வருது? அங்கெல்லாம் நாங்கள் வெற்றி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் சார்? 16 சட்டமன்ற தொகுதி மண்டலத்தில் பொறுப்பாக காஞ்சிபுரத்தை 4, காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் 4, விழுப்புரம் மாவட்டத்தில் 7, கடலூர் மாவட்டம் 5. 5 இங்கே என்ன செய்கின்றோமோ அதே பணியை அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் களத்திலே பயணித்து கொண்டிருக்கோம். நமக்கு சாதனை முதல்வருடைய சாதனை இருக்கும்போது அந்த துணை இருக்கு, கட்சிக்கார உணர்வு இருக்கு, கூட்டணி கட்சியுடைய உணர்வு இருக்கு. ஒவ்வொரு தோழர்களும் வேர்வை சிந்தி உழைக்கின்றார்கள். வேர்வை சிந்தி உழைக்கின்றார்கள். வாக்காளர்களும் வேர்வை சிந்துகிறார்கள். ஆக பாருங்க, உடையா பாருங்க, சின்ன போய்
சின்ன பையன் தொழில் தாத்தா பேர் என்ன? தாத்தா பேரு சூரியனா? அந்த உணர்வு எஸ். அந்த உணர்வு தான் இப்போ வந்து இங்க வாக்காக மாறுகிறது. ஓகே. அந்த இந்த எழுச்சி இந்த எழுச்சி வந்து அலை கண்டிப்பா. மு.க. ஸ்டாலின் அலை திமுக தேர்தல் அலையில் வெற்றி நோக்கி அந்த அலை கிளம்பிடுச்சு. நிச்சயமா. ஒவ்வொரு தேர்தலும் எங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த அலை என்பது அலை சிறுக தண்டு பெருக வரும். இப்ப பெருக போய்கிட்டு இருக்கு. ஆக 16 தொகுதியும் நாங்க வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு என்ன சொல்ல இந்த அலை வந்து 234 தொகுதியும் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. நிச்சயமா சார், எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. பெரிய வெற்றி பெறுவீங்க. மீண்டும் அமைச்சரா சந்திப்போம். நன்றி. வா வா வா. ரவுத்துறந்தா சவுத் சைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு ஆக இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த ஊராட்சிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு சாலையாக ஒவ்வொரு தெருவாக எப்படி இருந்தது எப்படி இங்கே போகும்போது அங்கே கூட்டம் போவோம். அந்த கூட்டத்தை இங்கே வருவார்கள். இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி இந்த அளவுக்கு இப்போ இங்கே மகளிர் இப்போ இருக்கின்ற தாய்மாரெலாம் இங்கே கேட்குறேன். நாங்கள் இந்த ஆட்சியில் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இப்போ எங்களை எடப்பாடி ஆட்சியும் இங்கே இப்போ மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இப்போ 3 ஆட்சி. போன தடவை 2 முதலமைச்சர் அதிமுக ஆட்சி. இப்போ திமுக மு.க. ஸ்டாலின் ஆட்சி. ஆக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் யாராவது தனிநபருக்கு வரும் பங்கிய பண பயன் வந்ததா? டோர் இருந்ததா? பள்ளிக்கூடம் இருந்ததா? ஒன்றும் இல்லை. இலவச பஸ் இருந்தா? இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் பணம் வருதா? ஆக எல்லாரும் அதே போல வீடு தேடி மருத்துவம் வயசானங்க மருந்து நோயாளிகளுக்கு வீடு தேடி மருந்து வந்துதான் அந்த ஆட்சியில். இந்த ஆட்சியில் வருதா இல்லையா? வருது. அரசாங்க பள்ளியில் காலை உணவு சாப்பிடுகின்ற மாணவர்கள் இருக்காங்களா? சாப்பிட்றாங்களா? அதிமுக ஆட்சியில் சாப்பிட்டாங்களா? சாப்பிடல. மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனவுடன் 8வது வரை இந்த திட்டம் நீட்டிக்கப்படும். இப்போ 5000 பணம் வந்துதா? 3000 பணம் வந்துதா? ஆக இப்போ அந்த ஆட்சியில் வந்துதா? அந்த ஆட்சி வரல. அப்புறம் சூரியனை கூட்டு போடுங்கள. கூட்டு போடுங்க. சூரியனை கூட்டு போடுங்க. உதிச்சது உதய சூரியப்பா